Good afternoon, dears. In last class, we saw about tissues in animals. In that, we saw the epithelial tissues and its types we saw, and we saw the connective tissues. In that first one, supportive connective tissues. That first type alone we saw in the last class. Okay, and this class we are going to see about fibrous connective tissues. Okay, so fibrous connective tissue, loose connective tissue, areolar and adipose. So loose connective tissues வந்து ரெண்டு இருக்கு, areolar and adipose tissue. அப்புறம் next dense connective tissue, அதில் dense regular, dense irregular and elastic. இந்த மாதிரி 3 types இருக்கு dense connective tissuesல. Okay, and function of different types of fibrous connective tissues are discussed in table 1.3. See, fibrous connective tissue types and characteristics, functions, location. Okay, and first type is areolar, that is loose connective tissue. A loose group of random fibers collected together with a wide range of cell types. ஓகே, ஸோ இந்த ஆரோலார்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது ரேண்டம் ஃபைபர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு வைடான செல் டைப்ஸ்னால இருக்கும் இந்த ஆரோலார் செல் டைப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கும். ஸோ இது அதான் ப்ராக்கெட்டில் லூஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த செல்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப லூஸாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா provides nourishment and cushioning effect to epithelia. ஸோ எபித்தீலியாவுக்கு நொரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு குஷனிங் எஃபெக்ட், ஓகே, ஒரு சாஃப்டான எஃபெக்ட் கொடுக்கறது இந்த டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு லேஸ் அ ஃபர்ம் கிரவுண்ட் ஃபார் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் டு இம்யூனிட்டி. ஓகேவா, ஸோ அதாவது எதிர்க்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னுச்சுன்னா அதை அகெயின்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறது வந்து இந்த டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு ஹெல்ப்ஸ் இன் பைண்டிங் ஆர்கன்ஸ் டுகெதர், ஒரு ஆர்கனும் இன்னொரு ஆர்கனும் ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிற மாதிரி அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன். ஃபேசிலிட்டேட் த பேசேஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் த்ரூ த அதர் டிஷ்யூஸ். ஸோ அதாவது பிளட் வெசல்ஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா, ரத்த நாளங்கள், அதுவும் நர்வ்ஸ்னால் நரம்புகள். பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் வந்து மித்த டிஷ்யூஸ்குள்ளே பாஸ் ஆகி போகணும் இல்லையா, ஸோ அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த டிஷ்யூஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் பிளேஸ் த ரோல் ஆஃப் அ யூனிவர்சல் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் அ பேக்கேஜிங் டிஷ்யூ ஆஃபன் டேர்ம்ட் அஸ் பயாலஜிக்கல் glue as it helps in holding the internal organs at their proper positions. ஓகே, இது வந்து யூனிவர்சல் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜிங் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு டேர்ம் வச்சு கூப்பிடுவாங்க இந்த டிஷ்யூவை, அதாவது க்ளூன்னா நமக்கு தெரியும் இல்லையா கம் அப்படின்னு. ஸோ பயாலஜிக்கல் க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் பயாலஜிக்கல் க்ளூ அதாவது கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்மளோட உள் உறுப்புகள் வந்து அதோட பொசிஷனில் கரெக்டாக ஹோல்ட் ஆகி நிற்கிது இல்லையா, ப்ராப்பராக நிற்கிது இல்லையா, அதே பொசிஷன் மாறாமல். ஸோ அந்த மாதிரி பொசிஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இந்த டிஷ்யூஸோட வேலை. ஸோ அதனால தான் இந்த டிஷ்யூவை வந்து பயாலஜிக்கல் க்ளூனா பசை மாதிரி அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸில் செயல்பட்டு அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அந்த பொசிஷன் மாறாமல் அதே இடத்துல ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இந்த டிஷ்யூஸோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட்டு லொக்கேஷன்ஸ். Beneath the epithelia, around the outer covering of nerves, the blood vessels, esophagus and other organs. Fascia between muscles, pleural and pericardial sacs. ஓகேவா, இது எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கும், எபித்தீலியாவுக்கு கீழே, அதாவது நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ், ஈசோஃபேகஸ், மித்த ஆர்கன்ஸ்க்கு இந்த அவுட்டர் கவரிங், நர்வ்ஸோட அவுட்டர் கவரிங்கில் இந்த டிஷ்யூஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் adipose tissue, fat, a small extracellular matrix along with huge fat-filled adipocytes.
ஓகேவா. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இருக்கும், அதில் நிறைய ஃபேட் தான் நிறைய ஃபில்லாக இருக்கும். ஸோ இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட் தான் ஃபில்லாக இருக்கும். ஓகே, அண்ட் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் helps in conservation of body heat, energy storage, helps to protect and give a cushioning effect to many organs, gives a definite shape to the human body, fills gaps and spaces in the human body. ஸோ இதோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஒரு பேசிக்காகவே தெரியும் இல்லையா. நம்மளுக்கு ஃபேட்டு நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஹீட்டு நம்ம பாடி டெம்பரேச்சரை நார்மலாக வச்சுருக்கிறதுக்கு இந்த ஃபேட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு படிச்சிருக்கோம் இல்லையா லோயர் செக்ஷனில். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிஷ்யூஸ் வந்து ஃபுல்லாக ஃபேட்டால் தான் ஆனது. ஸோ அதனால் இதோட ஃபங்க்ஷன் வந்து பாடி ஹீட்டை வந்து கன்சர்வ் பண்ணி வைக்கிறது, எனர்ஜி ஸ்டோரேஜு, அது மட்டும் இல்லாமல் மித்த ஆர்கன்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணது இல்லாமல் ஒரு குஷனிங் எஃபெக்ட் மாதிரியும் இதை ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்கு ஒரு டெஃபினட்டான ஷேப் கொடுக்கறதும், நம்ம பாடியில் ஏதாவது கேப் ஸ்பேஸ் எல்லாமே ஃபில் பண்ணி ஒரு கரெக்டான ஷேப்பில் நம்ம ஹியூமன் பாடியை வச்சுக்கிறதுக்கு இந்த அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. சி அப்சர்வ்ஸ் ஷாக்ஸ், ப்ரொவைட்ஸ் இன்சுலேஷன் டு த பாடி, ஹெல்ப்ஸ் இன் கன்சர்விங் எனர்ஜி, ப்ரிவென்ட்ஸ் லாஸ் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த பாடி. ஓகேவா. ஷாக்ஸ், ஏதாவது ஷாக்ஸ்னால் அப்சர்வ் பண்ணுறது, பாடியை வந்து பாடிக்கு வந்து இன்சுலேஷன் கொடுக்கறது, எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பாடியில் இருக்க அந்த ஹீட் வந்து லாஸ் ஆகாமல் நார்மல்லே வச்சு மெயின்டைன் பண்ணுறது இந்த டிஷ்யூஸ் தான் அடிப்போஸ் டிஷ்யூ. ஓகே, அண்ட் வேர் இட் இஸ் லொக்கேட்டட் அரவுண்ட் த கிட்னிஸ், beneath the skin, the heart and the eyes, in the breast among females, in the abdominal membranes, mesenteries. ஸோ கிட்னிஸை சுற்றி இருக்கும், ஸ்கின்னில் இருக்கும், ஹார்ட், ஐஸ், ஓகே, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட், டென்ஸ் irregular connective tissue, a group of randomly arranged fibers and fibroblasts which are densely spaced. ஓகே, ஸோ டென்ஸ் irregular connective tissues அப்படின்னா அதில் நிறைய ஃபைபர்ஸ் வந்து குரூப் ஆஃப் ஃபைபர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும், அது கூட ஃபைப்ரோபிளாஸ்ட், அப்புறம் டென்ஸ்லி ஸ்பேஸ்டு. ஓகேவா, கொஞ்சம் அடர்த்தியாகவும் கொஞ்சம் ஸ்பேஸோடையும் இது வந்து இந்த டிஷ்யூஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட், function is gives protection to organs from physical injury, provides toughness to the body and act as a protective capsule by being present around many organs. ஸோ நம்ம பாடிக்கு ப்ரொடக்டிவாக இருக்குது, நம்ம பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஃபிசிக்கல் இன்ஜுரி ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த டிஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் பாடிக்கு டஃப்னஸும், அது ஒரு ப்ரொடக்டிவ் கேப்சூலாக இருக்கும் மித்த ஆர்கன்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட், வேர் இட் இஸ் லொக்கேட்டட் அரவுண்ட் த ஸ்ப்ளீன், dermis of skin, capsules around liver and other organs, in the form of a fibrous sheath around the bones and as a fibrous covering which surrounds organs such as the bones, kidneys, cartilages, muscles and the nerves. ஸோ இந்த டென்ஸ் irregular connective tissue எங்கெல்லாம் லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்பீன் அப்படின்னா மண்ணீரல், அது நம்மளோட தோலில், ஓகே, லிவரில், மித்த ஆர்கன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போன்ஸில் ஒரு ஃபைப்ரஸ் ஷீத் மாதிரி அது வந்து சரௌண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி மித்த ஆர்கன்ஸில், அதாவது கிட்னி, கார்டிலேஜ், மசில்ஸ், நர்வ்ஸ், போன்ஸ்லாம் ஒரு ஃபைப்ரஸ் கவரிங் மாதிரி சரௌண்ட் பண்ணி இருக்கும் இந்த டிஷ்யூ. ஓகே, and next, dense regular connective tissue, a group of parallel connected collagen fibers and fibroblasts densely spaced with each other. ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பேரலான கொலாஜன் ஃபைபர்ஸும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டும் டென்ஸாக வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கும். ஓகே, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா helps in transferring force from the muscles to the bone. ஓகே, அதாவது ஃபோர்ஸை வந்து மசில்ஸ்லேருந்து போனுக்கு
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த டிஷ்யூவோட வேலை. நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் பைண்டிங் போன்ஸ் டுகெதர் அண்ட் இன் அட்டாச்சிங் மசில்ஸ் வித் போன்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் போன்ஸை வந்து ஒன்றோட ஒன்று பைண்ட் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் மசில்ஸும் போன்ஸும் பைண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறதும் இந்த டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸோட வேலை. நெக்ஸ்ட், the tendons and ligaments are adapt to withstand physical tension and eventually return back to a stable shape. This tissue provides great resistance to tension just like a rubber band. Act as a supportive structure in not only taping the tissues together but also limit the range of movement by preventing the body from hyper extending stretching of muscles. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் டென்ஷன், பதட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதனால டெண்டான்ஸோ இல்லை லிகமெண்ட்ஸ்னாலையோ அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறணும். அந்த ஃபிசிக்கல் டென்ஷனில் அடாப்ட் பண்ணிவிட்டு அதோட வித்ஸ்டாண்ட் பண்ணி மறுபடியும் அது ரிட்டர்ன் பேக் ஆகி ரெகுலராக நார்மலான லெவலுக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிள் ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த டிஷ்யூ வந்து இந்த டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த டிஷ்யூ வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, அதாவது ரெசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம டென்ஷனை பதற்றத்துக்கு அதுக்கு எதிராக ஆக்ட் பண்ணுறதுல இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி இந்த டிஷ்யூஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஷ்யூஸ் வந்து ஒன்றோட ஒன்று டேப் பண்ணி ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சராக மாற்றுறது இந்த டிஷ்யூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம மசில்ஸ் வந்து ஹைப்பர் எக்ஸ்டெண்டிங், அதாவது அதிக அளவு எக்ஸ்டெண்ட் ஆகவும் ஸ்ட்ரெச் ஆகவும் ஆகாமல் இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு where it is located means ligaments help in connecting bones at joints. Tendons help in attaching the skeletal muscles to the bones. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, லிகமெண்ட்ஸ் வந்து போன்ஸும் ஜாயின்ஸும் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது இந்த லிகமெண்ட்ஸ். அதே மாதிரி டெண்டன்ஸ் வந்து எதை அட்டாச் பண்ணுவாங்க, நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸும் போன்ஸும் அட்டாச் பண்ண ஹெல்ப் பண்ணுறது இந்த டெண்டான்ஸ். ஸோ இங்கே தான் வந்து அங்கே அந்த டிஷ்யூ வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு fibrous connective tissue types and characteristics. Dense elastic connective tissue, high proportion of elastic fibers. ஸோ இதில் வந்து எலாஸ்டிக் ஃபைபர்ஸோட ப்ரப்போர்ஷன்ஸ் அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இனிஷியேட்ஸ் ரீகாயிலிங் ஆஃப் டிஷ்யூஸ் ஃபாலோயிங் ஸ்ட்ரெச்சிங். ஸோ இது வந்து டிஷ்யூஸை வந்து ரீகாயில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெச்சிங்க்கும் இவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் பிளட் ஃப்ளோ த்ரூ ஆர்ட்ரிஸ் அண்ட் இன் த ரீகாயில் ஆஃப் லங்ஸ் டு இனிஷியேட் ரெஸ்பிரேஷன். ஸோ நம்ம பிளட் ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதாவது ஆர்ட்ரிஸில் பிளட் ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணுறது இவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லங்ஸை வந்து ரீகாயில் பண்ணி அதோட ரெஸ்பிரேஷனுக்கு இனிஷியேட் பண்ணுறது இந்த டிஷ்யூஸ் தான். நெக்ஸ்ட், வேர் இட் இஸ் லொக்கேட்டட் மீன்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் த வால்ஸ் ஆஃப் bronchial tubes and some ligaments of the vertebral column and in and around the walls of large arteries. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கும், நம்மளோட ஆர்ட்ரிஸில், லார்ஜ் ஆர்ட்ரிஸில், லிகமெண்ட்ஸில், தென் bronchial டியூப்ஸில் இது லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, and see what will happen if any of the tissue is missing in our body. Discuss. ஸோ இதில் நம்ம ஏதாவது இப்போ நம்ம நிறைய டிஷ்யூஸ் படித்தோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒரு டிஷ்யூ நம்ம பாடியில் மிஸ் ஆயிருந்துச்சு இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் நம்ம பாடியில். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரைட் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. Fluid connective tissue is of two types. So fluid connective tissueல ரெண்டு types இருக்கு, blood and lymph. So இந்த ரெண்டு types தான் அந்த fluid connective tissue. See, fluid connective tissue types and characteristics.
blood. It does not offer mechanical support like other tissues. It is formed of platelets, plasma and other elements such as RBC and WBCs. ஸோ பிளட்டுங்கிறது மித்த ஆர்கன்ஸ் மாதிரி ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து மித்த டிஷ்யூஸ் மாதிரி இந்த பிளட் வந்து கொடுக்கவே கொடுக்காது. இது வந்து எதனால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இதில் பிளட்டில் வந்து பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பிளட்டில் இருக்குது. ஓகே, அண்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் இஸ் ஹெல்ப் இன் ரெகுலேட்டிங் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. நம்ம பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அதாவது நம்ம பாடி டெம்பரேச்சர் நார்மல்லே வச்சுருக்கிறது நம்ம பிளட்டோட வேலை கூட. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ட் அஸ் த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஃபார் த cardio system and helps transporting nutrients, respiratory gases, wastes etc. ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் மாதிரி இந்த பிளட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நம்மளோட கார்டியோ சிஸ்டம், நம்மளோட ஹார்ட் சிஸ்டத்தில், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்துக்கள், ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், வேஸ்டஸ் எல்லாமே கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த பிளட்டோட வேலை. நெக்ஸ்ட் help in maintaining the water balance in the body and an constant pH 2. ஸோ நம்மளோட பாடியில் இருக்க வாட்டர் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட pH வந்து கான்ஸ்டண்ட்டாக நார்மலாக அதே இதில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதும் இந்த பிளட்டோட ஃபங்க்ஷன் தான். ஓகே, அண்ட் see the location in the form of a fluid within the blood vessels and it's spread throughout the body. ஸோ லொக்கேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளட் வந்து ஒரு ஃப்ளூயிட். ஓகேவா, இது வந்து பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் மூலமாக நம்ம ஆல் ஓவர் த பாடி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஆல் ஓவர் த பாடி தானே பிளட் இருக்குது. ஸோ அந்த பிளட் வந்து எப்படி போகும்? பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் மூலமாக ஆல் ஓவர் த பாடி வந்து போகும். நெக்ஸ்ட்டு லிம்ஃப், a clear and transparent fluid like blood plasma, however containing much lesser quantity of protein. ஸோ இது வந்து ஒரு கிளியர் டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிட். ஓகே, இந்த லிம்ஃப் வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ரோட்டீன் குவான்டிட்டி வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் initiate absorption of fat soluble vitamins etc., transportation of digested fats etc. ஸோ ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டடான ஃபேட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த லிம்ஃபோட வேலை. நெக்ஸ்ட்டு ஹெல்ப்ஸ் டு பூஸ்ட் அப் த இம்யூன் சிஸ்டம் பை டெஸ்ட்ராயிங் வேஸ்ட் அண்ட் டெட் பிளட் செல்ஸ், டாக்ஸின்ஸ், பேத்தோஜென்ஸ் அண்ட் கேன்சர் செல்ஸ். ஸோ இது இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்டப் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி பூஸ்டப் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட்டு, டெட் பிளட் செல்ஸ், டாக்ஸின், பேத்தோஜென்ஸ், கேன்சர் செல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த லிம்ஃப்க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ் ஃபாரின் ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் பேத்தோஜென்ஸ் ஃப்ரம் த பாடி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாடிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃபாரின் அதாவது வேறு ஜேர்ம்ஸ் இல்லை கிருமிகள் எந்ததாக இருந்தாலும் அதை வந்து நம்ம பாடியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது இந்த லிம்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்தர் ஹெல்ப்ஸ் இன் ரிமூவிங் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், எக்ஸஸ் ஃப்ளூயிட் எக்ஸட்ரா ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் ஸ்பேசஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையான வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் ஃப்ளூயிடையும் ஃபர்தராக ரிமூவ் பண்ணுறதும் இந்த லிம்ஃபோட வேலை. வேர் இட் இஸ் லொக்கேட்டட் மீன்ஸ் ஃப்ளோஸ் இன் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் த்ரூ அவுட் த பாடி. அதாவது இது வந்து லிம்ஃபாட்டிக் வெசல்ஸில் வந்து ஃப்ளோயிட்டாக இருக்கும், அதாவது ஃப்ளோ ஆகும். அதாவது நம்ம ஆல் த்ரூ த பாடி, நம்ம பாடி ஃபுல்லாமே லிம்ஃபாட்டிக் வெசல்ஸில் இந்த லிம்ஃப் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், நம்ம பிளட் மாதிரியே. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லொக்கேஷன் and today we have seen the fibrous connective tissues and its types and fluid connective tissue. Okay, read this page and send a video and do the homework and send a photocopy. Okay dear, thank you.